எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, மூஷிக வாகன மோதஹஸ்த சியாமளகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக சுவாமி பாத நமஸ்தே. விநாயகர் பற்றிய 100 தகவல்களில் இன்று கடைசி பகுதியாக மற்றதை கூற கடமைப்பட்டுள்ளோம். சீனா, ஜப்பான் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூற்றோட்டில் அமிர்தபுரி என்ற ஊரில் 8 அடி உயரத்தில் பிரம்மாண்ட நவக்கிரக விநாயகர் உள்ளார். இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும். ஈச்சனரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் அலங்காரம் செய்யப்படுகிறது. திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார். திருமண தடை உள்ளவர்கள் இங்கு 108 தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரத்துறை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார். இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. பிள்ளையார்பட்டியுள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்கிறார்கள். திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். விருத்தாச்சலம் பழமலைநாதர் கோவிலில் பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர் சிலை 18 அடி ஆழத்தில் அமைந்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார். பாம்பூர் வேம்பிலியம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று பிரம்மாண்ட லட்டு தயாரித்து படைப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையில் ஒரு குட்டு வைத்து அதன் பின்னே வழிபாடு செய்கிறார்கள். நெல்லை மாவட்டம் சிவலப்பேரியில் உள்ள இரட்டை விநாயகர்கள் இருவரும் எப்போதும் மாப்பிள்ளை கோலத்திலேயே அருள்பாலிக்கிறார்கள். திருவாரூர் ஆலயத்தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார். இவரை வழிபட்டால் நமக்குள்ளே இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதம் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னிப்பெண்களுக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகர் வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். நெல்லி மரத்தடியில் உள்ள விநாயகர் வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்ற கடவுளை விட விநாயகர் பலன்களை முந்தித் தந்து கொண்டிருப்பவர். எனவேதான் அவரை முந்தி விநாயகர் என்கிறார்கள். திண்டுக்கல் கோபால சமுத்திர குளத்தில் உள்ள 108 விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 32 அடி விநாயகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. ஓம் வக்கருண்டாய ஹீம் என்பதுதான் சாட்சாச்சார மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகை வரை எளிதில் வென்றுவிடலாம். வக்கருண்டாய ஹீம், வக்கருண்டாய ஹீம், வக்கருண்டாய ஹீம். ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர். இருப்பினும் அவரை விநாயகர் வணங்க தவறியதில்லை. தஞ்சை பகதீஸ்வரர் கோவிலில் மேற்கு மலையில் திருச்சுற்று மாளிகையில் உள்ள சின்ன கோவிலுக்குள் இருக்கும் விநாயகரைத்தான் அவர் வணங்கி வந்தார். புண்ணியதை தேடி காசி மாநகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சம்பிரதாயங்கள் விடங்களை முடித்து கொண்டு வரும்போது முடிவில் ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜகணபதி விநாயகர் வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெறுவதாக நம்பி இன்றும் செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி விநாயகர் பற்றிய அரிய தகவல்களை நாம் கேட்டு ஆனந்தமடைகிறோம். அப்பேற்பட்ட ஆனந்த சுரூபமாக காரியத்தை ஜெயப்படுத்தி கொடுக்கக்கூடிய விநாயகராக விற்றிருக்கிறார். நாமும் கேட்டு மகிழ்வோம். அதேபோல் மற்றவர்களும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அவர்களும் பயனடையும்படி இந்த காணொலி அனுப்புங்கள். நாடும் வளம் பெற, வீடும் வளம் பெற
நாமும் நலமாக வளமாக நோயின் தாக்கம் இல்லாமல் நல்ல முறையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து விநாயகரை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.